ட்ரெயின் டிக்கெட் தக்கல்ல புக் பண்ணும்போது சுத்திக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா டிக்கெட் முடிஞ்சு போயிடும். இதுக்கு காரணம் ரெண்டு விஷயம் தான். 24 வருஷம் பழமையான ஓல்டு டிக்கெட்டிங் சிஸ்டம் தான் இன்னுமே நடைமுறையில் இருக்கு. சர்வர் பெரிய அளவில் அப்கிரேட் பண்ணாததால ஓவர்லோட் ஆகி படுத்துருது. இப்போ இந்த ரெண்டையுமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி ஒரு பயங்கரமான அப்கிரேட் கொடுத்து ஜூலை 15ஆம் தேதி லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு அஃபீஷியலா சொல்லியிருந்தாங்க. ஆனா என்ன அப்டேட் வரப்போகுது? இப்போ இருக்கிற மெத்தட்ல டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த கேப்சா டைப் பண்றதே ஒரு பெரிய தொல்லை. அதை கம்ப்ளீட்டா தூக்க போறாங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு மேக்ஸிமமா 32,000 டிக்கெட் தான் புக் ஆகும். அதை 1.5 லட்சமா இன்க்ரீஸ் பண்றாங்க. அதே நேரம் ஒரே நேரத்தில் 4 லட்சம் பேர் தான் என்ன டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத சர்ச் பண்ண முடியும். அதை 40 லட்சமா இன்க்ரீஸ் பண்றாங்க. டிக்கெட்டோட அவைலபிலிட்டி செக் பண்ணும்போது ஸ்லீப்பர், தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசின்னு ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி செக் பண்றதை விட ஒரே கிளிக்ல எல்லா டிக்கெட்டுமே பார்க்குற மாதிரி அப்கிரேட் பண்றாங்க. இதை விட ஹைலைட்டா இப்போ இருக்கிற சிஸ்டம்ல வயசானவங்களுக்குலாம் புக் பண்ணும்போது சில நேரம் அப்பர்ல போய் போட்டுருவாங்க. பட் அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இல்லாம எந்த சீட் வேணும் அப்படிங்கிறத நாமளே செலக்ட் பண்ணி புக் பண்ற மாதிரியான ஆப்ஷனும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம டிராவல் பண்ண போற பர்டிகுலர் ரூட்ல வேற ஏதாவது டேட்ல டிக்கெட் பிரைஸ் கம்மியா இருக்கா அப்படிங்கிறத ஃபேர் காலண்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலமாவும் செக் பண்ணிக்க முடியும். இது அவங்க சொன்ன மாதிரியே ஜூலை 15ஆம் தேதி லான்ச் பண்ணிட்டாங்க. எல்லா ஃபீச்சர்ஸும் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. நீங்களும் செக் பண்ணணும்னா ரயில் ஒன் ஆப் இல்லனா ஐஆர்சிடிசி வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ ட்ரெயின்ல அதிகமாக டிராவல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. வரட்டா?